தலைப்பு செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் ஆயுதங்களே 323 கொள்கலன்களில் இருந்தன. அர்ச்சுனா தெரிவிப்பு. செம்மணியில் கைக்குழந்தைகளின் எலும்புக்கூடுகளும் மீட்பு. சீன பிளாஸ்டிக் கழிவுகளால் வடக்கு கடல் மாசடைகிறது. கடவுச்சீட்டு விவகாரம், மூவருக்கு பிழை. ட்ரம்ப் நன்றி கேட்டவர், எலான் மாஸ்க் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்களில் இருந்த பொருட்களில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு சொந்தமான ஆயுதங்களும் அடங்கும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை தெரிவித்திருந்தார். பொருட்களை ஏற்றிச் செல்லும் கொள்கலன்கள் பிரபாகரனுடையது என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனக்கு பாதுகாப்பு வழங்கப்படாததால் இதை சொன்னதற்காக நான் சுடப்படலாம் என்றும் எம்பி கூறியுள்ளார். பிரபாகரன் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் தாய்லாந்திலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய முயன்றார் என்று அவர் மேலும் கூறினார். இதற்கு பதிலளித்த அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர, வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு பைத்தியம் பிடித்திருப்பதாக தெரிவித்தார். அவர் ஒரு மருத்துவராக இருக்கலாம், ஆனால் அவருக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது போல் தெரிகின்றது என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் செம்மணில் கைக்குழந்தைகளுடையது என சந்தேகிக்கப்படும் 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் அவை உட்பட 18 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அடையாளம் காணப்பட்ட 18 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு அவை சட்ட வைத்திய அதிகாரியின் பாதுகாப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளன. அதேவேளை சில எலும்புக்கூட்டு தொகுதிகள் இணைந்த நிலையில் காணப்படுவதால் அவை ஒரே கிடங்கில் புதைக்கப்பட்டு இருக்கலாம் என்றும், இதுவரையில் ஆடை அணிகலன்களோ காலணிகளோ எவையும் மீட்கப்படாததால் அவை வெற்று உடல்களாகவே புதைக்கப்பட்டு இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த பகுதியை மனித புதைக்குழியாக பிரகடனப்படுத்த கோரி யாழ் நீதவான் நீதிமன்றில் சட்டத்தரணிகள் விண்ணப்பம் செய்துள்ள நிலையில் கட்டளைக்கு நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை அன்று நீதிமன்றம் திகதியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். சுற்றுச்சூழல் தினத்திலே நிலத்தை சுத்தம் செய்யும் அரசாங்கம் கடலிலே சீன அரசாங்கத்தின் பிளாஸ்டிக் கழிவுகள், பல்வேறு தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகள் என்பவற்றை கவனிக்காது இருப்பது அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், சுற்றுச்சூழல் தினம் என்பதால் நிலத்திலே காணப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் பொலித்தீன் அகற்றும் பணி யாழ் மாவட்டத்திலும் ஏனைய பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் கடலிலே காணப்படும் சட்டவிரோத கடல் அட்டை பண்ணைகள் மற்றும் சீன அரசாங்கத்தின் பிளாஸ்டிக் கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு கழிவுகளை அகற்றாமல் அதனை மீன்களும் உண்டு, அதை நாமும் உண்டு பல்வேறு நோய்களுக்கு வழிவகுக்கும் இந்த செயற்பாட்டை தடை செய்யாமல் இருப்பது கவலை அளிக்கின்றது. யாழ்ப்பாணம் பருத்தித்தீவிலே அமைக்கப்பட்ட சீன அரசாங்கத்தின் கடல் அட்டை பண்ணையில் பல்வேறு பிளாஸ்டிக் கழிவுகள் காணப்படுகின்றன. எனவே இதற்கு தற்போதுள்ள அரசாங்கம் தமிழ் அரசியல்வாதிகள் உள்ளிட்டோர் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். நுவரெலியா உடப்புசல்லாவை பிரதான வீதியில் நேற்று மாணவர்களை ஏற்றி சென்ற வேன் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி வீதியோரத்தில் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 காயமடைந்துள்ளனர். நுவரெலியா உடப்புசல்லாவை பிரதான வீதியிலுள்ள ராகலை புரூக்சைட் பகுதியில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த சிறுவன், பெண் மற்றும் வேனின் சாரதி ஆகியோர் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்விபத்து தொடர்பாக ராகலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். துபாயில் தலைமறைவாகியிருக்கும் பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக கும்பல் உறுப்பினருமான கெஹில் பத்ரா பத்மேவுக்கு கடவுச்சீட்டு விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 3வரும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கடவுச்சீட்டை தயாரிப்பதற்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் மற்றும் 2 புகைப்பட கலைஞர்களை பிணையில் விடுவிக்க கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டார். ஒவ்வொரு சந்தேக நபருக்கும் தலா 1 மில்லியன் ரூபாய் 2 தனிப்பட்ட பிணைகளை விதித்த பிரதான நீதிவான் சந்தேக நபர்களின் வெளிநாட்டு பயணத்தையும் தடை செய்தார்.
புகைப்பட கலைஞர்களான சந்தேக நபர்கள் இருவரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் 13ஆம் திகதி வாக்குமூலம் அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கட்டுநாயக்கவிலிருந்து வியாழக்கிழமை மாலை சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்ட ஸ்ரீலங்கன் விமானம் UL-306 தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தோனேஷியாவின் மேடான் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இந்தோனேஷிய தொழில்நுட்ப குழு விமானத்தை பரிசோதித்த பின்னர் குறைபாட்டை சரி செய்ய சில மணி நேரமாகும் என தெரிவித்ததால் பயணிகளை ஹோட்டலாளர்களில் தங்க வைக்க இலங்கை அதிகாரிகள் முடிவு செய்தனர். எனினும் இந்தோனேஷிய அதிகாரிகள் பயணிகளை ஹோட்டலில் தங்க வைக்க அனுமதிக்க மறுத்ததால் நெருக்கடி ஏற்பட்டது. பின்னர் இலங்கை தூதரின் தலையீட்டால் இப்பிரச்சினை தீர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் விமானத்தை பரிசோதிக்க நேற்று காலை ஜகார்த்துக்கு இலங்கை தொழில்நுட்ப குழு ஒன்று புறப்பட்டது. கோளாறுக்கு உள்ளான விமானத்தில் இருந்த பயணிகளை மீண்டும் அனுப்புவதற்காக நேற்று மதியம் 1:45 மணிக்கு மற்றொரு விமானம் புறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் உலக பணக்காரரான எலான் மாஸ்குக்கும் இடையே மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. ட்ரம்ப் அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட போது அவருக்கு எலான் மாஸ்க் பக்கபலமாக இருந்தார். நிதி உதவி தொடங்கி பல்வேறு விடயங்களுக்கு அவர் ட்ரம்புக்கு ஆதரவாக இருந்தார். ஜனவரி மாதம் ட்ரம்ப் பொறுப்பேற்றதும் அரசின் செலவை குறைக்கவும் திறனை மேம்படுத்தவும் சிறப்பு துறையை உருவாக்கினார். இதன் தலைவராக எலான் மாஸ்கை அவர் நியமித்தார். இந்த பதவியை ஏற்றதும் அரசின் செலவினங்களை குறைப்பதற்கான பல்வேறு நடவடிக்கையில் எலான் மாஸ்க் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் ட்ரம்ப் அரசு சார்பில் அமெரிக்காவில் புதிய மிகப்பெரிய வரி குறைப்பு மற்றும் மசோதா செனட் அவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா செலவை அதிகரிக்கும் என்றும் இது முட்டாள்தனமானது என்றும் எலான் மாஸ்க் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அவர் அரசு நிர்வாக பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். இந்த மசோதாவுக்கு எதிராக தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவித்து வருகின்றார். இது தொடர்பாக ட்ரம்ப் கூறும்போது எலான் மாஸ்க் கருத்துக்கள் ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது. நான் அவருக்கு நிறைய உதவிகளை செய்துள்ளேன். அவரால் நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளேன். இந்த மசோதாவின் ஒவ்வொரு அம்சம் பற்றியும் அவருக்கு நன்றாக தெரியும். அவரை விட வேறு யாருக்கும் எதுவும் தெரியாது. அவர் பதவியில் இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. ஆனால் திடீர் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. எங்கள் இருவருக்கும் இடையே நல்ல உறவு இருந்தது. ஆனால் இனி அப்படி இருக்குமா என தெரியவில்லை என தனது அதிருப்தியை தெரிவித்திருந்தார். மேலும் எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் ட்ரம்ப் வெளியிட்ட பதிவில், நமது பட்ஜெட்டில் பில்லியன் கணக்கான டாலர்களை சேமிப்பதற்கான எளிதான வழி எலான் மாஸ்க் நிறுவனத்திற்கு அரச மானியங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை நிறுத்துவதாகும் என மிரட்டல் விடுக்கும் வகையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனால் இருவருக்கும் இடையே தற்போது மோதல் அதிகரித்துள்ளது. ட்ரம்பின் கருத்துக்கு பதிலளித்த எலான் மாஸ்க், நான் இல்லை என்றால் அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் தோற்றிருப்பார். அவருக்கு நன்றி உணர்வு இல்லை, நன்றி கெட்டவர். எனது நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை அரசு நிறுத்தினால் டிராகன் விண்கலம் உடனடியாக தனது பணியை நிறுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் நெருங்கிய நண்பர்களாக இருந்த அதிபர் ட்ரம்பும் தொழிலதிபர் எலான் மாஸ்கும் இப்போது பிரிந்து ஒருவருக்கொருவர் மாறி மாறி விமர்சனங்களை முன்வைத்து வருவது இருவருக்கும் இடையான மோதலை அதிகரித்துள்ளது. விமானங்களில் உலக அளவில் பிரபலமான பிராண்ட் ரஃபேல் விமானங்கள் ஆகும். பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனம் இதனை தயாரிக்கின்றது. இந்த தயாரிப்பில் போர் விமானங்களும் சிவில் விமானங்களும் வருகின்றன. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் ரஃபேல் போர் விமானங்களை வாங்கியுள்ளன. இந்த விமானங்கள் இதுவரை பிரான்ஸ் நாட்டில் மட்டுமே தயாரிக்கப்பட்டு வந்தது. முதல் முறையாக பிரான்சுக்கு வெளியே அதனை தயாரிப்பதற்கான உரிமத்தை இந்திய நிறுவனம் பெற்றுள்ளது. இதன்படி இந்தியாவில் அது தயாரிக்கப்பட உள்ளது. முழு விமானமும் இந்தியாவில் தயாரிக்கப்படாது. விமானத்தின் உடல் பாகம் மட்டும் இங்கே தயாரிக்கப்படும். இதற்காக டசால்ட் ஏவியேஷன் நிறுவனமும் டாடா அட்வான்ஸ்ட் சிஸ்டம்ஸ் நிறுவனமும் ஒப்பந்தம் செய்துள்ளன. வரலாற்றில் இன்று 1977 ஐக்கிய ராச்சியத்தின் 2ஆம் எலிசபெத் மகாராணியின் வெள்ளி விழா நிகழ்வுகளை 500 மில்லியன் மக்கள் தொலைக்காட்சிகளில் பார்வையிட்டனர். 2000 ஆண்டு
கொழும்பில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் அமைச்சர் CV குணரட்ன மற்றும் தெஹிவளை மாநகர உதவி மேயர் ஆகியோர் கொல்லப்பட்டனர். 2006 மட்டக்களப்பு மாவட்டத்தில் நெடுங்கல் கிராமத்தில் இடம்பெற்ற கண்ணிவெடியில் சிக்கி 6 மாத குழந்தை உட்பட 10 பேர் கொல்லப்பட்டனர். 2007 கொழும்பு விடுதிகளில் இருந்து தமிழர் கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.